ஒரு கவர்மெண்ட் விட்டு எங்கேயுமே போகல. கவர்மெண்ட் தான் பண்ண போகிற சாவடி படுப்பார், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே அவர் போகல. ரிமோட் கான் போவார், ஒரு சேஃப்டி வீட்டுக்கு போவார், அவ்வளோதான். அது கூட எப்படா ஒரு நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு போவார். மற்றபடி பாபாவுடைய இதுவே கௌரவமை தான். பாபா சமாதியான அப்புறம் தான் சமாதி மதியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அது கூட அவர் சொல்கிறார், என்னை கொண்டு போய் சமாதி மதியில் வச்சிடும். அது ஒரு கதை. பாபா வந்து துவாரகமாயில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது ஒரு பள்ளி வந்து மேலே போய் எப்படி இப்படி விளையாடிட்டு இருக்கு. அப்போ வந்து பாபா அப்படியே பள்ளியை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் அந்த பள்ளி மேலே குதிக்குதான், கீழே குதிக்குதான், அப்படியே சுற்றுதான், அப்படியெல்லாம் பண்ணான். அப்போ இந்த மக்கள்லாம் பாபா கிட்ட சொல்லுறதுலாம், பாபா பார்க்குறேன், அந்த பள்ளியை பார்க்குறேன், அப்படியே பார்க்குறேன். பாபாவுடைய இது வந்து யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. அவரே பேசுவார், எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் நமக்கு என்ன சொல்ல மாட்டாங்க. சொல்கிறார், பகத் பேர் பகத், இந்த பள்ளி ஏன் இப்படி மேலே கீழே குதிக்க சுற்று தெரியுமா? ஒரு தங்கச்சி வரப்போகிறா, அதனால் சந்தோஷம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஒரு தங்கச்சி வந்து அகமதாபாத்லேருந்து வரப்போகிறா, அதனால் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் சிரிக்கிறாங்க. மனசுக்குள்ளே பாபா இப்படி சொல்கிறாரு, அகமதாபாத் எங்கே இருக்குது, பள்ளிக்கு தங்கச்சி எங்கே இருக்குது, இல்லை என்ன இப்படி பேசுகிறாங்க பாபா சொல்லி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பாபா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி ஒன்று வருது. அந்த குதிரை வண்டியில் வந்து நிற்கிது, தோற மேலே வந்து நிற்கிறா. வந்தவங்க வந்து ரொம்ப தூரம் வராங்க, பாபா பக்கம் வராங்க. அந்த குதிரைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த புல்லுக்கட்டை எடுத்து தட்டுறான். தட்டி குதிரை கொடுத்து தட்டினோடனே அதுலேருந்து ஒரு பள்ளி வந்து எகிரி போச்சு நேராக மேலே போய் அந்த பள்ளி இந்த பள்ளியும் சேர்ந்துக்கிறார். அப்போ அந்த குதிரைக்காரன் சொல்கிறான், அவன் அகமதாபாத்துக்கு வந்துட்டு இருக்கேன் நான், அதான் அந்த இவங்களை எடுத்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. பாபா சொன்னாரா, இங்கே நடக்கிறத இங்கே உட்காந்துட்டே நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த பள்ளி 2 அப்படியே சேர்ந்து அவ்வளோ சந்தோஷம். பாபா சொன்னது நம்ம உண்மையாகிடுச்சிங்களா? அதனால் பாபா சொல்ல, நீ எங்கே வேணா போ, எங்கே வேணா போனால் நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்கிருந்தே எல்லாத்தையும் பண்ணுவேன். எனக்கு 2 தான் ஓணும். என்ன கேட்குறாங்க? 2 சிறதா ஷபூரி, பொறுமை நம்பிக்கை. பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நான் உங்களை ஏழைகள் தான் கூப்பிட்டு போகிறேன். எல்லாமே சொல்லுவாங்க. சாய்ராம் சொல்கிறாரு, ஒரு அம்மாவை பாபா ஏழைகள் தான் கூப்பிட்டு போனாங்க. அது எப்படின்னா, அந்த அம்மாவுடைய முகப்பேரில் இருந்தாங்க, பெரிய பாபாவுடைய ஓட்டி, 3 பசங்க, 2 பையன் 2 பொண்ணு 1 பையன். அந்த அம்மா திடீர்னு ஒரு 22 வயசில் அப்படியே படிச்சுக்கிட்டு அக்கௌண்ட் எழுதுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும். சிங்கப்பூரில் போய் அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பாபா பக்தர் அவங்க. காரைக்குடியில் ஒரு பெரிய பாபா கோயில் கட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க சொந்த வருமானம், வேறு எந்த வருமானம், ஒரு ஆத்தங்குடி பக்கத்தில், காரைக்குடி பக்கத்தில் ஆத்தங்குடி ஒரு கோயில் ஊர், அந்த ஊரில் ஒரு பெரிய பாபா கோயில் கட்டிருக்காங்க. சொந்த பணம். எதுக்கு இந்த விஷயம் அவங்க சொல்கிறாங்க? பாபா ஆளை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து உங்களை கூப்பிட்டு உங்களை கொடுத்து விடுவார், நீ செய்யணும். மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உண்மையாக நம்பிக்கையாக பாத்திரப்பட்டு நம்ம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாமே அவரு சொல்லணும். நான் வந்து 6, 7, 8 இந்த 3 நாள் ஷீட்டில் இருப்பேன். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 45 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க ஷிரடிக்கு. அவங்க இங்கேருந்தே போகிறாங்க. இங்கேருந்து 40 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க ஷிரடிக்கு. 5ஆவது முடிக்கிறாங்க, 6ஆவது 7ஆவது ஷிரடியில் பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நம்மளை வந்து ஒரு அழைப்பு அமைச்சிருக்காங்க. சார் நீங்கள் வரணும், நீங்கள் ஆர்டர் பண்ணணும். எதுக்கு நான் இந்த விஷயத்தை அவங்களை பதிவு பண்ணுறேன்னா, நான் ஒரே ஒரு விஷயம், பாபா ஷிரடி போய் 7-8 வருஷம் ஆகி போச்சுன்னா எங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு பல வேலைகள், அதனால் ஷிரடி போக முடியல. பாபாவே இந்த கூப்பிடும் போது கண்டிப்பாக நம்ம அதனால் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உண்மையாக விசுவாசமாக இருந்தீங்கன்னா பாபா அவங்கள கண்டிப்பாக வேறு எதுவும் கூப்பிட்டு போவார். ஒரு பல்லக்கு நம்ம போகிறோம். பாபா சந்தோஷமாக கேட்டதை கூப்பிட்டு போகிறேன். எதுவுமே கேட்காதீங்க, அப்படி நேரத்தை மட்டும் பாருங்கள். சந்தோஷமாக அப்படியே தலையாட்டு போகிறேன். ஸ்ரீ महाराज की जय।